நம்ம ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன்ல நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்ச மதராசி படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. வாங்க வீடியோ போலாம். உன்னை போல் பிறரை நேசி, எல்லாரையும் உன் குடும்பமா நினை. இதுதான் எல்லா ரிலிஜனும் எல்லா கடவுளும் சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு 6 கார்கோ ட்ரக்ஸ் ஃபுல்லா லோக்கல் மீடி லீகல் கன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டேட் பார்டர்ல தடுக்கணும். அவன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, மூளைதான். அவன் ஒண்ணு நினைச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். Getting into Tamil Nadu is not easy, Chirag. நான் சொன்ன மாதிரி அந்த மாலத்திய துண்டு துண்டா வெட்டி செதைச்சிருவேன். முடிஞ்சா தொடரா. துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. இது என் ஊரு சார், நானும் கூட நிப்பேன். ட்ரைலர் நம்மளுக்கு வந்து ஒன்றும் புரிய வருது. இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ஹார்பர் சம்மந்தப்பட்ட படம் தான். ஏன்னா எடுத்த உடனே ஹார்பர் தான் காமிக்கிறாங்க. ஹார்பரில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஆயுத கடத்துற மாரி ஒரு சீன் வருது. அதை வந்து சிவகார்த்திகேயன் தெரிஞ்சுக்கிறாரு, போலீஸ்காரனும் தெரிஞ்சுக்கிறாங்க. தடுக்கிறது தான் வந்து சிவகார்த்திகேயன் வந்து உள்ளே போகிறாரு, போலீஸ்காரனும் உள்ளே வராங்க. இந்த 3 பேருக்குள்ளே பண்ணுற விஷயம் தான். ட்ரைலரில் லாஸ்ட்டாக ஒரு சீனில் வந்து ஒரு டைலாக் வரும், இது ஏன் நாடு சார், நான் வந்து நிற்பேன் அப்படின்னு. ஏன்னா அந்த டைலாக்லேயே புரியுது இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பொருள் வருது, அதை வந்து ஒரு தடுக்கிறாரு. அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. மியூசிக் படத்துனா அனிருத் சொல்ல வேணாம், அவர் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு பட்ட கிளப்பிடுவார், அது வேற. ஏஆர் முருகதாஸ் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி படம் வந்து சரியாக போகலை. ஏஆர் முருகதாஸ் வந்து அவருடைய பெஸ்ட்டு படம்னு சொன்னால் கத்தி துப்பாக்கி சொல்லலாம், அவரை பார்த்தா கஜினி, ஏழாம் அறிவு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த படங்கள் எதுவுமே அவருக்கு சரியாக போகலை. இந்த படமும் அவருக்கு ஒரு முக்கியமான படம். ஏன்னா அந்த படம் ஹிட்டாச்சுன்னா அவருடைய இன்னும் மேலே போகலாம், தோல்வியாச்சுன்னா இன்னும் அவர் ட்ராப் ஆக இருக்கும். ஏன்னா அவருக்கு லாஸ்ட்டாக அந்த படம் எல்லாமே ஹிட் ஆகுது. ஏன்னா வந்து ஒரு நல்லா இருந்தாலும் அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் படமாக இருந்தாலும் சரி, அவருடைய காமெடி ஆகட்டும், அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ட் ஆகட்டும், அந்த படம் வந்து ஓரளவுக்கு தப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து எப்படி ஒரு ஸ்க்ரீனில் வந்தால் அந்த இடம் ஒரு அதான் அந்த படம் ஒரு ஆவரேஜ் படம் இருந்தாலும் சரி, அந்த படம் வந்து ஓரளவுக்கு இதுவாகுது இல்லையா. அதேமாரி சிவகார்த்திகேயன் வந்து அவர் ஸ்க்ரீனில் வந்தால் ஓரளவுக்கு நம்ம ஒரு எங்கேஜிங்காக ஒரு காமெடியாக கொண்டு போகிறாரு. அதனால் வந்து ஆனால் ஒரு விஜய் அளவுக்கு நான் ஒன்றும் ஒப்பிடலை, அந்த அளவுக்கு போக ஒரு வாய்ப்பு இருக்குது தான் சொல்ல வரேன். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஆக்ஷன் படம், ஒரு லவ் கலந்து ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிற படமாக கண்டிப்பாக இது இருக்குன்னு நினைக்கிறேன்.